பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பெருநஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆம், இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நான் நினைக்கின்றேன். மறுபடியும் இதை இந்த வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தையிலே பேசுகிறேன் என்று சொல்லி பரவாயில்லை. கர்த்தர் உணர்த்துகிற அந்த வார்த்தையை, அந்தந்த நாட்களிலே தேவன் உணர்த்துகிற பேசுகிற வார்த்தையை வசனத்தின் அடிப்படையிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த நாளிலே எனக்கு உணர்த்தினார். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் மனுஷர்களை நம்பி அநேக ஏமாற்றங்களை சில மனிதர்கள் சந்திக்கிறார்கள். பணங்களுக்காக, பொருட்களுக்காக, உடைமைகளுக்காக, இன்னும் பல காரியங்களுக்காக மனுஷர்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள். அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை முறையும் சற்று தடுமாறிய ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், சில மனிதர்கள், செல்வந்தர்கள் இன்றைக்கு தரித்திரராக இந்த உலகத்திலே கடந்து போகிற பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறவர்கள் உண்டு, வாழ்ந்த குடும்பம், அவர்கள் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி. சில தடுமாற்றங்களின் நிமித்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மனுஷர்கள் அனுபவிக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். பண ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக சில சம்பவங்களை நான் சந்தித்தது உண்டு. சில நம்பிக்கை துரோகம், சிலர் நம்பிய காரியங்களை நாம் அடையாதபடிக்கு அது நிமித்தம் ஏற்படுகிற மன உளைச்சல்கள் நிமித்தம் எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கிற நபர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்படின்னா அதுக்கு எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மனுஷர்களை, அதாவது வேதம் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்படின்றாங்க. ஆனால் என்னதான் மனுஷர்களிடத்துல அவர்களை நாம் நம்பினாலும் சில நேரங்களில் மனித புத்தி அப்படின்னு நான் சொல்கிறேன், மனிதனுடைய எண்ணம் இருக்குது பாருங்களேன். சில நேரங்களில் நம்பி அவங்க சொல்லுவாங்களே, கழுத்தா இருக்கிற ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க, நாம் நம்பினோமே, நாம் இவர்களை நம்பினோமே அப்படின்னு சொல்லி நாம் புலம்புகிற ஒரு நிலையை சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து போகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த மனவேதனையோட நடைபிணமாக, இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எய்த்தாப்புல ஒரு பெரிய வாகனம் அப்படியே நேரம் வந்தால் கூட இவங்க பிரம்மன் பிடிச்சது போல், பிரம்மன் சொன்னால் முற்றிலும் மூளை, அதாவது சிதைவடைந்தது போல தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே போய் கொண்டிருப்பாங்க. தனக்கு முன்பதாக கடந்து வருகிற ஒரு ஆபத்தை கூட அவங்க உணராமல் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இது அவருடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள், சில சம்பவங்கள் நடந்தது நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, நீ கர்த்தரை நம்பினா கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு எல்லாமே, எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா சுகமும் உன் வாழ்க்கையில் அவராலே மாத்திரம்தான் உனக்கு கொடுக்க முடியும். இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் பலவிதமான ஒரு குழிகளில், பலவிதமான கண்ணிகளில் போய் விழுந்து அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவனே ஒரு வழியை உண்டாக்கணும். ஏன்னா அவரை நம்பி வருகிறவர்களை அவர் செழிக்க செய்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தருளுகிறவராக இருக்கிறார். அவர்களை நடத்தி செல்கிறவர்களாக இருக்கிறார். ஏன்னா அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும், நம்மை விசாரிக்கிறதையும், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறதையும் அவராலே அன்றி வேற எந்த மனுஷனாலும், வேற எந்த காரியங்களினாலும், வேற எந்த உறவுகளினாலும் கூட நமக்கு உதவி செய்ய முடியாதுங்க. அதனால இந்த நாளில் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்வார்.
உங்களை செழிக்க செய்கிறவர் மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த இடத்துல உங்களுக்கு வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதனால உங்கள் வாழ்க்கையில் தேவனை மாத்திரம் சார்ந்துருங்க, தேவனுக்கு மாத்திரம் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேல் ஆசீர்வதிப்பார். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28:25 வாசித்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆண்டவரை நீர் செழிக்க செய்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உண்மையே அவர்கள் நம்பி இருக்கிறபடினாலே அவருடைய வாழ்வை நீர் செழித்தோங்க செய்யும்படியா நான் செபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் முடிசூட்டி வழிநடத்தி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.